ஆண்கள் வந்து பிறருக்கு உதவி செய்கிறதுல வந்து முன்னுரிமை கொடுக்கணும். தனக்கா அல்லது பிறருக்கா அப்படிங்கும்போது பிறருக்கு தான் வந்து ஆண்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். பிறருக்கு உதவி செய்கிறது அதான் ஆண்களுடைய வேலையே. என்ன தெரியுமா? ஆண்களுடைய பிறப்பு இயல்பு என்னென்னா உதவி செய்கிறது தான். யாருக்கு? பிறருக்கு. பிறருக்குன்னா அதில் யார்? பெரியவர்களுக்கு உதவி செய்வது. பெரியவர்கள்னால் அதில் யாரெல்லாம் வராங்க? பெண்கள்னாலே பெரியவர்கள் தான். ஆண்கள்னால் பெண்களின் பார்வையில் ஆண்களை அனைவருமே குழந்தைகள் தான். பெண்களுக்கு உதவி செய்வது தான் ஆண்களுடைய இயல்பு. வாழ்வியல் கடமையே வந்து இயற்கை விதிமுறைப்படி பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுடைய இயல்பு. அப்போ பிறருக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அவன் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். தனக்கு இப்போ தானா இல்லை தன்னை தவிர இப்போ வந்து நான் ஒரு ஆணா அல்லது பிறரா அப்படின்னு கேட்கும்போது அவன் பிறர் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பிறருக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு எப்போல்லாம் வருதோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ தனது தேவையா அல்லது பிறருடைய தேவையா? இப்போ ஒருத்தர் உதவி கேட்குறாரு, அப்படி இருக்கும்போது அந்த உதவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் வந்து உதவிங்கிறது வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட உதவி கேட்குறாரு அப்படின்னா எப்போதும் வந்து அவன்கிட்ட வந்து அந்த உதவி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஒரு ஆண் வந்து தனது கடமையை, வாழ்வியல் கடமையை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு பெரியவர் வந்து உதவி கேட்குறாரு, பெண்கள் வந்து உதவி கேட்குறாங்க, அப்படி இருக்கும்போது அந்த உதவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தன்னுடைய தேவையை அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு ஆண் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். பிறருக்கு உதவி செய்யும்போது தான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். தன்னை பற்றின நான் இன்னும் சுயநலவாதி கிடையாது, பிறருக்காக உழைக்கக்கூடியவன், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அப்போ தான் அவனுக்கு அந்த உயர்வு மனப்பான்மை கொடுக்கும். இல்லைன்னா ஒரு ஆணுக்கு வந்து தன்னை பற்றி நம்ம வந்து பிறருக்கு உதவியாக இல்லையா, வெறும் நம்ம சுயநலவாதியா அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போ அவங்ககிட்ட போயிட்டு பெரியவர்கள் வந்து உதவி கேட்குறாங்க, பெண்கள் வந்து உதவி கேட்குறாங்க, அல்லது ஆண்களை விட பெரிய ஆண்கள் இருக்காங்களா, பெரிய வயதுடைய ஆண்கள், அவங்க வந்து உதவி கேட்குறாங்கன்னா அதுக்கு உதவி செய்யும்போது ஆண்களுக்கு அந்த தன்னை பற்றின அந்த எண்ணம் இருக்குல்ல, அது மாறுது. இல்லை நாம் சுயநலவாதி கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வருது. எண்ணம் வந்து மாறி நம்ம பிறருக்காக உதவி செய்கிறோம், ஒரு உயர்வு மனப்பான்மை அவனுக்கு வருது. பிறருக்கு உதவி செய்யும்போது ஒரு உயர்வு மனப்பான்மை வருது. அதுமாதிரி ஆண்கள் தங்கள் நண்பர்களுக்கும் உதவி செய்யணும். ஏன்னா ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களை பெரியவர்களாக தான் பார்ப்பாங்க. ஆண்களுக்கு யாரெல்லாம் பெரியவர்கள்னா பெண்கள் அனைவருமே பெரியவர்கள். அனைத்து வயது பெண்களுமே பெரியவர்கள் தான். ஒரு தாத்தாவுக்கு தன்னுடைய பேத்தி கூட பெரியவர் தான். ஆனால் அந்த பேத்திக்கு பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் அனைவருமே குழந்தைகள். இயற்கை விதிமுறைப்படி பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் அனைவருமே குழந்தைகள். ஆண்களை விட பெண்களாகிய தாங்கள் உயர்ந்தவர்கள் என நினைக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள். இது இயற்கை விதிமுறை. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு ஆண் வந்து தன்னை விட அதாவது ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை கூட தன்னை விட பெரியவர் தான். அப்போ அந்த குழந்தை கூட உதவியாக இருக்கணும். ஒரு தாத்தா தனது பேத்தியை பார்க்கும்போது பேத்தி வாங்க உட்காருங்க, அந்த வாங்க பொண்ணு பேத்தி வாங்க, இவங்க தான் என்னுடைய பேத்தி அப்படி சொல்லணும். இவங்க தான் என்னுடைய பேத்தி. பேத்தியாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் எல்லாருமே பெரியவர்கள் தான். பெண்கள்னாலே ஆண்களுக்கு பெரியவர்கள் தான். இந்த வயது ஏற்றத்தாழ்வுலாம் பெண்களுக்குள்ள தான். பெண்களுக்குள் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் என்பதை கணக்கிடுவதற்காக தான் அந்த வயது ஏற்றத்தாழ்வு வேறுபாடெல்லாம். ஒரு வயதை வைத்து யார் பெரியவர் என்பதை அது பெண்களுக்குள் தான். ஆண்களுக்குள் இப்போ ஆண்கள்னாலே சிறியவர்கள் தான். அப்போ ஆண்களுக்குள் யார் வயசில் பெரியவங்க சிறியவங்க அப்படின்னு கணக்கிடுறது ஆண்களுக்காக மட்டும்தான். அது பெண்கள்னாலே பெரியவர்கள், ஆண்கள்னாலே பெண்களின் பார்வையில் சிறியவர்கள். இப்போ ஆண்களில் பெரியவர் சிறியவர் இருப்பாங்க. அது வயதை அடிப்படையாக வச்சு இவங்க சின்ன வயசாக இருந்தால் சின்னவங்க, பெரிய வயசாக இருந்தால் பெரியவங்க. அதுபோல் பெண்களில் வந்து யார் பெரியவர் என்பதை பெண்களுடைய வயசை வச்சு யார் அதிக வயதோ அவங்க பெரியவங்க, யார் சிறிய வயதோ அவங்க சிறியவங்க. ஆனால் ஆண்களுடைய பார்வையில் பெண்கள்னாலே பெரியவர்கள், பெண்களுடைய பார்வையில் ஆண்கள்னாலே அவங்க குழந்தைகள் தான். இதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு உண்மை இருக்குது. என்னென்னா பெண்களில் யார் பெரியவர்கள் அப்படின்னா, ஒரு பெண்ணோட வயசு பிறக்கும்போது அவளுடைய வயசு 120 வயசு. 120 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. வருஷங்கள் செல்ல குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா பெண் பிறக்கும்போதே பெரியவராக தான் பிறக்கிறார். பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு பிறக்கிறார். இந்த குழந்தைகளை பார்த்து அப்போ அந்த குழந்தைகள் வந்து தனது அப்பாவை எப்படி தான் டே அப்பா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்போ இல்லை என் குழந்தைகள்லாம் வாங்க போங்கன்னு தானே கூப்பிட்றான் அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க. அப்படி நீங்கள் பயமுறுத்தி வச்சுருக்கீங்க. பயமுறுத்தி திணிக்கப்பட்டது. அது இயல்பாக ஒரு பெண் குழந்தையை வளர விட்டோம்னா அந்த குழந்தை வந்து தனது அம்மாவே வாடி போடின்னு தான் கூப்பிடுவாள். அவள் அம்மாவே கிடையாது, அவள் வந்து மகள். அந்த குழந்தை தான் நீங்கள் யாரை உங்களுடைய மகள்னு சொல்கிறீங்களோ அவள் தான் உங்களுடைய அம்மா. இப்போ அம்மாவை தான் நீங்கள் மகள்னு சொல்கிறீங்க, மகளை தான் அம்மான்னு சொல்கிறீங்க. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது மகளாகிறார், ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது தான் அம்மாவாகிறாள். ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கும் போது தான் ஒரு பெண் வந்து அம்மாவாக தன்னை உணர்கிறாள். ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும் போது தன்னை மகளாக உணர்ந்து
அப்போ தான் ஒரு அம்மாவே அவளுக்கு கிடைக்கிறாங்க. ஒரு ஒரு பெண்ணுக்கு எப்போ தெரியுமா அம்மா கிடைக்கிறாங்க? தான் வயிற்றில் ஒரு பெண்ணை பெற்றெடுக்கும் போது தான். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது, பெண் குழந்தை இல்லை, அது அம்மாவை பெற்றெடுக்கிறாள். ஒரு பெண் வந்து தனது வயிற்றில் பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு அம்மாவை பெற்றெடுக்கிறாள். அப்போ அம்மாவை பெற்றெடுக்கும் போது அப்போ தான் இவள் மகளாக தன்னை உணர்கிறாள். அப்போ அந்த பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? தன்னை பெற்றெடுத்த பெண்ணையே வளர்ப்பாங்க. வாடி போடி அப்படின்னு சொல்லி, அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஆண் குழந்தைய எப்படி வளர்க்கணும்? பெண்கள் வந்து வாடா டே போடா, அதை செய்யடா இதை செய்யடான்னு அடித்து திட்டி ஒரு ஆண் குழந்தைய வளர்க்கணும். ஆனால் பெண் குழந்தைகள் வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணையே அடிப்பாங்க. அடி வாங்கணும். ஒரு பெண் குழந்தைய பெற்றாச்சுன்னா அந்த பெண் குழந்தைகிட்ட அந்த அப்பா அம்மான்னு சொல்கிறாங்கள, அப்பா சரி, ஆனால் அம்மாங்கிறவ வந்து அம்மா கிடையாது, அவள் மகள். அப்போ தான் பெற்றெடுத்த பெண்ணிடம் அடி வாங்கணும். அடி வாங்கி திட்டு வாங்கி தான் அப்போ தான் அந்த பெண் குழந்தைகள் ஒழுங்காக இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதாவது ஒரு பெண்ணை பெற்றெடுக்கும்போது அந்த பெண் அப்பொழுது மகளாகிறாள். அது தான் பெற்றெடுத்த பெண் வந்து மகள் அல்ல, அது அம்மா. ஆனால் அப்பாங்கிற உறவு மாறாது. அம்மாங்கிற உறவு தான் அங்கே அம்மாங்கிற உறவு தான் மாறுது. மகளாகிறாள். ஒரு பெண்ணை பெற்றெடுக்கும்போது அந்த பெண்ணை பெற்றெடுத்த அந்த பெண் வந்து மகளாகிறாள். தான் பெற்றெடுத்த பெண் வந்து அது மகள் அல்ல, அது அம்மா. அப்போ உறவு முறை பெண்களுக்குள்ள அதில் மாறிடுது. ஆனால் ஆண்களுக்குள்ள உறவு முறை மாறாது. எப்படி யார் இப்போ ஒரு ஆணுன்னா அவன் அப்பா தான், அவன் அப்பான்னு தான் கூட போகிறான். ஆனால் அப்பா டே அப்படின்னு கூடுவான். அப்பான்னா என்னது? நீ அப்பாவே இருந்தாலும் தாத்தாவே இருந்தாலும் பெண்ணுனாலே நீ சின்னவர் தான். ஆண்களுக்குள்ளே இருக்கிற உறவுமுறை இருக்குல்ல, தாத்தா அப்பா பெரியப்பா, இது எல்லாமே பெண்களின் பார்வையில் குழந்தைகளுக்குள்ள அவங்க உறவு சொல்லி கூப்பிடுவாங்க. டே தாத்தா, டே அப்பா, டே பெரியப்பா, அங்கே வாடா அப்படின்னு தான் பெண்கள் கூப்பிடணும். அதனால் அப்பான்னா அது ஒரு பெண்ணை விட என்னுடைய அப்பா அப்படின்னா அப்பாங்கிறதுனால அவர் மேலாயிட மாட்டார். ஆணுனாலே அவன் சின்னவன் தான், குழந்தை தான். அந்த ஆண்களுக்குள்ள ஒரு உறவுமுறை இருக்குது. இவன் என்னுடைய அப்பா, இவன் என்னுடைய அம்மா, என்னுடைய தாத்தா, இவன் தான் என்னுடைய அண்ணன், இவன் தான் என்னுடைய தம்பி, இவன் தான் என் சித்தப்பா அப்படின்னு. டே வாடா சித்தப்பா, டே வாடா பெரியப்பா, ஏன்டா டே என்னடா நீ வந்து சொன்ன வேலையை செஞ்சியாடா அப்படின்னு அந்த பெண்கள் கேட்பாங்க. தாத்தா கிட்ட, டேய் தாத்தா உன்னை தான்டா பாட்டி தேடிக்கிட்டே இருக்கா, போய் பாடுறா அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெண்களுடைய இயல்பு. இது தெரியாமல் ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? 2 பேத்துக்கும் ஒரே வயசை போட்டு ஒரே மாதிரி வயசை கணக்கிடும். அதனால் பெண்கள் பிறக்கும்போது அவங்க 120 வயசோடு பிறக்கிறாங்க. காலங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல வயது குறைந்து கொண்டே போகும். ஆனால் ஆண்கள் பிறக்கும்போது அவனுக்கு 1 வயசு. வயதை கணக்கெடுக்கிற முறை என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடுகிறது. வேறு முறையை பயன்படுத்தி வயதை கணக்கிட வேண்டும். பெண்களுக்கு பிறக்கும்போது 120 வயசுலேருந்து பிறந்து வயசுகள் செல்ல குறைஞ்சிட்டே போகணும். அப்போ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு பெண் பிறக்கும்போது அவளுக்கு 120 வயசு. அப்போ ஒரு பெண் பிறந்து ஒரு 20-30 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுறாங்க, 20 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுறாங்க. 21 வயசில் 21 வருஷம் கழித்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்படின்னா ஒரு பெண் பிறந்து 21 வருஷம் கழித்து தான் அவளுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்குது. அப்படின்னா அவளோட வயசு என்ன? 100 வயசில் தான் அவளுக்கு கல்யாணம் நடக்குது. அவளுக்கு பிறக்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்கெடுக்குமோ அந்த பெண் குழந்தையோட வயசு 120 வயசு. இப்போ இதில் யார் பெரியவர்? அந்த குழந்தை தானே பெருசு. பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, பிறக்குதில்ல, ஒரு குழந்தை பிறக்குது பாருங்க, அதுதான் பெரிய குழந்தை. ஏன்னா அதோட வயசு 120. ஆனால் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க பாருங்க ஒரு அம்மா, ஒரு பெண், அவளுடைய வயசு, அவள் பிறந்து 21 வருஷம் கழித்து தான் கல்யாணம் ஆகி இப்போ தான் குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை பிறக்குது. அப்போ அவளுடைய வயசு 100 வயசு, அல்லது 100 வயசு இல்லை 99 வயசு. 21 வயசில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா 99 வயசில் ஒரு குழந்தை பிறக்குது. என்ன குழந்தை? பெண் குழந்தை. பிறக்கும்போது அந்த பெண் குழந்தையின் வயசு 120. இப்படி தான் பெண் குழந்தையின் வயது கணக்கிடப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இப்படி தான் கணக்கிடுவாங்க. நாம் வந்து மூட நம்பிக்கைங்கிறது இதுவும் ஒன்று தான். பெண்களின் ஆண்களின் வயதை ஒரே மாதிரியாக கணக்கிடுறது. பெண்களுடைய உணர்வு வேறு, ஆண்களுடைய உணர்வு வேறு. பெண்கள் தங்களை பெரியவர்களாக நினைக்கிறார்கள். பெரியவர்களாகத்தான் பெண்களை ஆண்களும் நினைக்க வேண்டும். அதனால தான் பாருங்கள், பெண்கள் பார்த்திங்கன்னா ஆண்களை அடிப்பாங்க. அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் அடித்தா தான் அது வன்முறை. ஆனால் பெண்கள் வந்து ஆண்கள் அடித்தா அடிக்கணும்னு தான் ஆண்கள் விரும்புகிறாங்க. தன்னை ஏன் தன்னுடைய மனைவி அடிக்க மாட்டேன்றா, திட்ட மாட்டேன்றா, அதுதான் பெண்களுடைய அன்பு. அது வந்து பெருமையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு ஆண் வந்து பெண்ணை அடித்தா அது அழகாக இருக்காது, அது வன்முறையாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா பெண்கள் ஆண்களை அடிக்கிறது ஏன் விரும்புகிறாங்கன்னா பெண்கள் பெரியவர்கள். பெண்கள் ஏன் திட்டுறது? பெண்கள் வந்து ஆண்களை திட்டினா அது ஆணுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கோபத்தில் பாசத்தில் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா ஆணுக்கு சந்தோஷம். ஆணை பெண் அடிக்கும்போது
ஒரு மனைவி வந்து தனது கணவன் அடிக்கும்போது அது வரவேற்கப்படுகிறது. ஏனென்றால் அது பெருமையாக பேசப்படுகிறது. ஏனென்றால் பெண்கள் என்றால் பெரியவர்கள், ஆண்கள் என்றால் குழந்தைகள். ஒரு ஆண் வந்து பெண் அடித்தான்னா அது வந்து பெருமையாக பேசப்படாது, அது வன்முறையாக பார்க்கப்படுது. ஏனென்றால் ஆண் என்பவன் குழந்தை, அவன் ஒரு குழந்தை அல்ல சின்னவன்னு வச்சுக்கோங்க. பெண் என்றால் பெரியவர்கள், பெரியவரை போய் அடித்தா அது பெருமையாக சொல்ல முடியுமா? என் மனைவியை போட்டு அடின்னு அடித்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு மனைவி சொல்லுவாள், எனக்கு செமையாக கோவம் வந்துச்சு, அதனால் 2 அடி விட்டேன் என் புருஷனுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த புருஷன் கூட ஐயோ என் பொண்டாட்டி என்ன அடிச்சுவிட்டா நேற்று, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி அடிச்சுட்டா அப்படின்னு பெருமையாக கூட சொல்லுவோம். அது வந்து பெருமையாக விஷயம். ஆனால் அது எதனால் அப்படின்னா பெண்கள்னால் பெரியவர்கள், அதனால தான். பெண்கள் வழிகாட்டுபவர்கள், ஆண்களை வழி நடத்துபவர்கள். பெண் 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 வழியில் நடக்க வேண்டும் ஆண், அந்த வழிகாட்டுதலுக்கு பணிந்து நடக்க வேண்டும். ஏன்னா பெண்களுக்கு சார்பாக ஆண் வாழ வேண்டும், பெண்களுக்கு உதவியாக ஆண் வாழணும். பெண்களுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழணும் ஆண். இதுதான் வந்து வாழ்க்கையில் உள்ள நீதி. சரி, ஓகே.